துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான மனிதர்கள் நிச்சயமாக வரபோதும் போவதுமாக இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் அங்க அமைதி இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. அது பெரியவர்கள் சிறியவர்கள் யாராக இருந்தாலும் சண்டை சச்சரவு இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு பேச்சுவார்த்தை அந்த ஒரு இடத்தில் நடக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். யாராவது சண்டை போட்டால் அதனை சமாதானப்படுத்துவதற்காக நீங்க ஓடுவீங்க. எத்தனையோ நபர்கள் வாழ்க்கையில எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் சண்டை சச்சரவுகளை பிரித்து வைத்த ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே காட்சியளிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. யாராவது மனமுடைந்து இருந்தால் கூட அவர்களை நீங்க சிரிக்க வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனையும் நீங்க செய்யவும் ஆரம்பிப்பீங்க. குடும்பத்துல பிரச்சனைகள் வந்தால் அதனை சரி செய்ய முயற்சி செய்வீங்க. நண்பர்களுக்காக தங்களுடைய நேரங்கள் பணங்கள் மனதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில சிறந்த ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. ஆனா இந்த உலகம் பெரும்பாலும் உங்களை கவனிக்காத ஒரு உண்மையானது உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பாடங்களை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. இந்த உலகம் உங்களுக்கு கவனிக்காத ஒரு உண்மையை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு காட்டவும் ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் நீங்கள் துணையாக இருப்பீங்க. இந்த துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் நீங்க துணையாக நின்றிருப்பீங்க. பிரச்சனை என்றால் கூட முதல் ஆளாக ஓடி போய் உதவியும் செய்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் உடைந்து போன அந்த ஒரு நேரத்தில் யாரும் உங்களுக்கு துணையாக இல்லாமல் இருந்திருப்பாங்க. அது சமீபத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அந்த ஒரு நேரத்துல நிறைய பாடங்களை உங்களுக்குள்ள தேடியும் கொடுத்திருக்கும். அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதனால நடக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு இனிமே உங்களுக்கு பதிலானது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். நீங்க வாழ்க்கையில எத்தனை பேரை காப்பாத்திருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்குத்தான் தெரியும். உங்களுக்கு தெரியாத எண்ணிக்கையில் கூட நீங்க நிச்சயமா நிறைய நபர்களின் வாழ்க்கையை நீங்க காப்பாற்றவும் செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு உதவிங்கிறது தேவைப்பட்ட நேரங்களில் எல்லாரும் மெதுவாக உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. அந்த ஒரு நேரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். அந்த ஒரு ஃபீலிங் தான் உங்களுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். நான் எவ்வளவோ பேருக்காக இருந்தேன், ஆனா எனக்காக யாரும் இல்லாமல் போய்விட்டார்களே. நான் உதவி செய்த நபர்கள் கூட அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாடிக்கிறார்களே என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடந்ததும் உண்டுங்க. ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களுடைய நண்பர் ஒருவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருந்திருப்பாங்க. எல்லாரும் அவங்கள விட்டு விலகிய ஒரு நேரத்தில் நீங்கள் மட்டும் அவங்க கூட போய் நின்றிருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கே தெரியும், அந்த ஒரு பிரச்சனையில் கூட நின்றால் தேவையில்லாத சிக்கல்கள் எனக்கும் ஏற்படும், என்னுடைய வாழ்க்கையும் இத்துடன் முடிந்துவிடும் என்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்திருக்கும். இருந்தாலும் நம்ம பழகிவிட்டமே, நம்முடைய நண்பன் ஆகிவிட்டானே என்கிற ஒரு காரணத்திற்காக அவர்களுடன் நீங்கள் போய் அந்த ஒரு பிரச்சனையில வேறு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க போய் அவங்களுக்காக உதவி செய்ய போய் நின்றிருந்திருப்பீங்க. அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வேலையின் நேரங்கள், உங்களுடைய நிம்மதிகள், உங்களுடைய சேமிப்பு கூட அவங்களுக்காக நீங்க செலவழித்திருப்பீங்க. கையில் இருக்கக்கூடிய பணங்கள், உங்களுடைய நேரங்கள் எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்காக செலவழித்திருப்பீங்க. அவங்க மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில எழுந்து வந்து நிற்க நீங்க காரணமாக இருந்திருப்பீங்க. சில விஷயங்கள்ல இருந்து அவங்க வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்கிற சில விஷயங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ போராடி இருப்பீங்க. அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை வெளியவும் நீங்க கொண்டு வந்தும் கொடுத்திருப்பீங்க. ஆனா சில வருடங்களுக்கு பிறகு உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனையானது வந்திருக்கும். அதே ஒரு மனிதர் ஒரு போன் காலை கூட எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு இரவு நீங்க சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ள போய் நீங்க அழுகவும் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும், ஆமா இல்லை என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில துலாம் ராசி வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை அதற்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். துலாம் ராசி வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இந்த துலாம் ராசி வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் ரிஷபம் ராசியில் வீட்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானும்
5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவானும் இணைந்து உங்களுடைய அரசியல் முயற்சிக்கு இந்த ஒரு நேரத்தில் வெற்றியை தேடி கொடுப்பார்கள். நீண்ட நாட்களாக ஒரு வேலைக்கு போக வேண்டும், ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று நீங்கள் கனவு கண்டு கொண்டிருந்த சில நினைவுகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகமான வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அரசாங்கம் அல்லது அரசு சார்ந்த அமைப்புகளிடமிருந்து உங்களுக்கு ஒரு ஆதரவானது கிடைக்கும். ஒரு ஆதரவு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்குன்னு நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுக்கு ஆரம்பத்தில் நடக்கப் போவது கிடையாது, போக போகத்தான் உங்களுக்குன்னு நடக்கவும் ஆரம்பிக்கும். அரசாங்கம் அல்லது அரசு சார்ந்த அமைப்புகளிடமிருந்து ஆதரவானது கிடைக்கும். உங்களுடைய பதவிகள் மற்றும் கௌரவங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உயரவும் செய்யும். நெருங்கிய நண்பர்கள் ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அந்த நண்பர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே உங்களுக்குன்னு நடக்கவும் ஆரம்பிக்கும். வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையே ஒரு சமநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகவும் செய்யும். உங்களுடைய கடின உழைப்பும் ஒழுக்கமும் இன்று உங்களுடைய உழைப்புக்கு இன்னொரு நேரத்தில் வெற்றிக்கு நெருக்கமாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு இடமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, ஆனால் போக போக நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று எல்லாத்தையும் புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் நிச்சயமாக நடந்தும் கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களானது நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. பிள்ளைகளால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமானது உண்டாக ஆரம்பிக்கும். இறை பிரார்த்தனைகளை இந்த ஒரு நேரத்தில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாள் ஆசைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ஏதாவது செய்து வைத்து அதனை செய்யாமல் காலங்கள் தள்ளி போய் கொண்டிருந்தால் மட்டுமே மனிதன் வாழ்க்கையில கெடுதலுக்கு மேல கெடுதல்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வேண்டிய சில விஷயங்களை கெடாவெட்டுதல், மொட்டை போடுதல் போன்ற விஷயங்கள் இருந்தது என்றால் அதனை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றி விடுங்க. நிறைவேற்றிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். தந்தை வழியில் இருந்த வேறுபாடுகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள விலக ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளில் நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தி சாதகமான உங்களுடைய தொழிலை உங்களுடைய வாய்ப்புகளாக நீங்க உருவாக்கி கொள்வீங்க. புதிய தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க அறிந்து கொள்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மூலம் மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள அமைய ஆரம்பிக்கும். மற்றவங்களின் தேவைகளை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க, ஆனா உங்களுடைய தேவைகளை யாரும் நிறைவேற்றி வைக்க மாட்டாங்க. அதையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் இது அனைத்தையும் புரிந்தும் நீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ மற்றவங்களுடைய தேவைகளையோ அவங்களுக்காக நீங்க போய் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்க செலவு செய்யவும் ஆரம்பிப்பீங்க. மனதில் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குன்னு மேம்பட ஆரம்பிக்கும். எதிர்பாலின மக்களால் ஆதாயங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். விளையாட்டு செயல்களில் ஆர்வமானது உங்களுக்குள்ள அதிகரித்துவிடும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கவும் செய்யும். சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்குள்ள கைகூடிவிடும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ள உண்டாகவும் செய்யும். ஆக மொத்தத்தில் துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை இந்த ஒரு நேரத்தில் மேம்பட ஆரம்பிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போய்விடுவீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தவும் செய்யும். இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கிடைக்கும். இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் பயன்படுத்தி சாதகமான உங்களுடைய தொழிலை உங்களுடைய வாய்ப்புகளாக நீங்க உருவாக்கி கொள்வீங்க. புதிய தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க அறிந்து கொள்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மூலம் மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள அமைய ஆரம்பிக்கும். மற்றவங்களின் தேவைகளை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க, ஆனா உங்களுடைய தேவைகளை யாரும் நிறைவேற்றி வைக்க மாட்டாங்க. அதையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் இது அனைத்தையும் புரிந்தும் நீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ மற்றவங்களுடைய தேவைகளையோ அவங்களுக்காக நீங்க போய் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்க செலவு செய்யவும் ஆரம்பிப்பீங்க. மனதில் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு